ஸ்வேதா, நீ மாவீரன் தான். உன்னை இப்படியே உயிரோடு விட்டால் நீ கௌரவ சேனையை அடித்தாலும் அடித்து விடுவாய். உன்னை இப்பொழுதே கொன்று விடுகிறேன். சஞ்சயா, உத்திரன் ஸ்வேதன் மரணத்திற்கு பின் பாண்டவர் படைகள் கொதித்தெழுந்திருக்குமே. இப்போது என் நிலை என்ன? உண்மைதான் அரசே, பாண்டவ படைகள் சீறியது உண்மை. அபிமன்யு பல்லாயிரக்கணக்கான அத்தினாபுர படைகளை சிதறடித்தார். கௌரவ சேனை ஒரு கணம் ஸ்தம்பித்து போனதும் உண்மை. எனில் கௌரவ சேனைக்கு பாதிப்பா? நம்மவர்களில் யாருக்கேனும் உயிரிழப்பு ஏற்பட்டதா? இல்லை அரசியாரே, பாண்டவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அவர்களால் கௌரவ சேனையின் அதிரதியையோ மகரதியையோ இல்லை சமரதியையோ கொல்ல முடியவில்லை. என் பெரியப்பா பீஷ்மாச்சாரியார் பாண்டவ சேனையை சிதறடித்து அவர்களுக்கு பேரிழப்பு ஏற்படுத்தி அவர்களில் முக்கியமான வீரனான ஸ்வேதனை கொன்று நம் வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார். ஆம் அரசே, பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரை நமக்கு கவலை இல்லை. நம் படைகளை ஒருவராலும் வெல்ல இயலாதா? உங்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் மலை போல் பறி கொடுத்தேனே. இனி நான் உங்களை என்று காண்பேன். வீரத்திரு குமரன்களே, உங்கள் வீரத்தை கண்டு சல்லியரே திகைத்தாரே. அந்த பீஷ்மரே உங்களை கண்டு மலைத்து நின்றாரே. உங்களுக்கா நேர்ந்தது மரணம்? காலனே, உங்களை நெருங்க அஞ்சுவான் என்று இருமாப்போடு இருந்து விட்டேனே. என் எண்ணத்தில் தீ விழுந்து விட்டதே. புத்திரே, அழாதே. சத்திரியனாக பிறக்கும் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு நாள் வீர மரணம் அடைய நேரக்கூடும். ஒவ்வொரு சத்திரியனும் அதைத்தான் விரும்புவான். உன் சகோதரர்கள் கங்கையின் மைந்தர் கரத்தாலும் மாவீரன் சல்லியன் கரத்தாலும் மடிந்தது நமக்கெல்லாம் பெருமை. உத்தரை, நீ வீர பெண் அல்லவா? நீ அல்லவா உன் தாய்க்கும் தந்தைக்கும் ஆறுதல் கூற வேண்டும். நீயே இப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுதால்
அவர்கள் துன்பம் இரட்டிப்பாகாதா? கிருஷ்ணா, இந்த கொடுமையை காண சகிக்கவில்லையே. முதல் நாள் யுத்தமே இப்பெரும் தோல்வியில் முடிந்துள்ளதே. யுத்தம் என்றால் அதில் தோல்வியும் வெற்றியும் இரண்டர கலந்தே இருக்கும். யுத்தத்தின் கடைசி கணம் வரை யாருக்கு வெற்றி என்பதை அறுதியிட்டு கூற இயலாது திரௌபதி. பாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டித் தருவேன் என்று மார்தட்டி வீர சபதம் பூண்டார்களே என் புத்திரர்கள். இப்போது அவர்களின் முதல் தோல்விக்கு என் புத்திரர்களே காரணமாகிவிட்டார்களே. ஏற்பட்டது தோல்வி என்பதை எதனைக் கொண்டு முடிவுக்கு வந்தீர்கள்? இவர்களின் மரணமே பாண்டவர்களின் வெற்றியின் தொடக்கமாக இருக்கலாம் அல்லவா? ஆகவே துயரத்தை கைவிடுங்கள். 1000 ஆறுதல் கூறினாலும் துயரத்தால் நெஞ்சு வெடிக்கிறதே. இங்கே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உங்களின் கண்ணீர் அநீதிக்கு எதிரான போருக்கு தடையாக அமையலாம். இங்கே மாவீரர்களாக மரணித்து கிடக்கும் இவர்களின் மரணம் அற்பமானதல்ல, அதி அற்புதமானது. இவர்கள் வீர சொர்க்கம் அடைந்தது சாதாரண யுத்தத்தில் அல்ல, பாரத வருஷமே பங்கெடுக்கும் குருக்ஷேத்திர யுத்தத்தில். இந்த வையகம் உள்ளவரை உத்திரனின் பெயரும் ஸ்வேதனின் பெயரும் நிலைபெற்று நிற்கும். குருக்ஷேத்திர முதல் நாள் யுத்தத்தில் பீஷ்மரின் திருக்கரத்தாலும் சல்லியனின் சக்தி ஆயுதத்தாலும் வீர சொர்க்கம் அடைந்தார்கள். கிருஷ்ணா, நீ கூறுவதெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்களின் துயரம் தாங்க உண்ணாததாக இருக்கிறதே. விராட மன்னரே, நீங்கள் காண்பது உங்கள் புத்திரர்களின் சரீரத்தின் மரணத்தை, ஆன்மாவின் மரணத்தை அல்ல. மேலும் இப்போது இங்கே மாண்டது உங்கள் புத்திரர்கள் இல்லை. முன்பொரு காலத்தில் யாருடைய புத்திரர்களோ இனி வரும் காலத்தில் யாருடைய புத்திரர்களாக பிறப்பார்களோ யார் அறிவார்? இடையில் உம்மிடையே வந்து இளைப்பாறிச் சென்றது இவர்களின் ஆன்மா. அதன் பயணம் மீண்டும் தொடங்கியது. காலம் கடக்கிறது. இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இன்றைய யுத்தம் நமக்கு சாதகமாக முடிந்தது. நாளைக்கு நடக்க இருக்கும் யுத்த களத்தில் நம்முடைய வியூகம் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆலோசிக்க வேண்டும். ஆச்சாரியாரே, குலகுருவே, தங்களுடைய கருத்து என்ன? முதல் நாள் வெற்றி நமக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சியே. நாளை யுத்தத்தில் நமது வியூகம்... தாத்தா, முதல் நாள் யுத்தத்தின் முடிவை சொல்லிவிட்டது. நீங்கள் ஸ்வேதனை கொன்றதும் மாமா சல்லியன் உத்திரனை கொன்றதும் நமது வெற்றியை பறைசாற்றிவிட்டது. இனி நமக்கு எப்போதும் வெற்றிதான். துரியோதனா, உன் மகிழ்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை. உண்மையை உரிய நேரத்தில் உரைக்க வேண்டியது என்னுடைய கடமை. பல போர்களும் சென்ற அனுபவத்தில் நான் கூறுகிறேன். யுத்தகளத்தில் வெற்றியும் தோல்வியும் கண்ணாம்பூச்சி காட்டும். இன்று வெற்றி நம் பக்கம் இருக்கும், நாளை அது எதிரியின் பக்கம் தாவி சென்றுவிடும். ஆகவே வெற்றியைக் கண்டு கூத்தாடுவதும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடுவதும் சத்திரியனுக்கு அழகு அல்ல. அழகாக எடுத்துரைத்தார் பிதாமகர். எப்பொழுதுமே மத்திம நிலையிலிருந்து வெற்றியை இலக்காக கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நிலைத்தடுமாற நிலையே யுத்த களத்திற்கு பொருத்தமானது. நீங்கள் 1000 எடுத்துரைத்தாலும் இந்த முதல் நாள் வெற்றியை, அதுவும் அமோக வெற்றியை என்னால் கொண்டாடாமல் இருக்க முடியாது. தாத்தாவின் வீரத்தை என்னால் மெச்சாமல் இருக்க முடியாது. மாமன்னர் சல்லியரின் பராக்கிரமத்தை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. உண்மை, இன்று பீஷ்மரால் பாண்டவ படைகள் சிதறி ஓடிய காட்சியை கண்டேன். அடடா, என்ன ஒரு அற்புதமான காட்சி! பாண்டவ சேனை தனது சொந்த பேரன்கள் உடையது என்ற போதும் வஞ்சமில்லாமல் போரிட்டார் பீஷ்மர். சகுனி, வஞ்சம் என்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. வேண்டுமென்றால் நேரடியாக போராடி வெற்றி பெறுவோமே தவிர வஞ்சித்தோ குள்ளநரி போல் பதுங்கியோ எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டிய அவசியமில்லை. தாத்தா,
தங்களை சிம்மம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் சிங்கமாக உருமாறி போர்க்களத்தில் சுழன்றாடியதை இன்றுதான் கண்டேன். அதை காணும் பேறு நான் பெற்ற அதிர்ஷ்டம்தான். தாத்தா, உங்களை எப்படி பாராட்டுவது? உங்களால் பாண்டவர்களின் படை 4 திசையிலும் சிதறி ஓடியது. அடடா அடடா, என்ன வீரம், என்ன வீரம்! உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். அதிலும் ஸ்வேதனின் மரணத்தை நிகழ்த்திய தருணம் அற்புதம், அற்புதம், அதி அற்புதம். தாத்தா, ஒரு மன்னராக நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி ஏதும் இல்லையே. துரியோதனா, உன்னையும் உன் குணத்தையும் நான் நன்கு அறிவேன். இன்று நீ என்னை பாராட்டுவாய், நாளை உனக்கு ஆக வேண்டிய காரியம் ஆகவில்லை என்றால் உன் வாயில் வந்தபடியெல்லாம் என்னை தூற்றுவாய். ஆகவே உன் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எனக்கு ஒன்றுதான். என்ன தாத்தா, நான் அப்படி உங்களை நிந்திப்பேனா? மாமன்னர் சல்லியரே, உங்களை போர்க்களத்தில் பாராட்டினேன். ஆனாலும் வாய் ஓயாமல் பாராட்டிக் கொண்டே இருக்க தோன்றுகிறது. என் சக்திக்கு இயன்ற வெற்றிகளை பெற்று உன் பாதங்களில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் மருமகனே. ஆஹா ஆஹா, ஒரு பிடி சோற்றின் மகிமைதான் என்ன! நேர் மனிதர் சல்லிகரே, நீர்தான் மனிதர். பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான் விராடன். அதற்கான தண்டனையை முதல் நாள் யுத்தத்தில் அவன் பெற்றான். இனி எவன் ஒருவன் பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறானோ அவன் நிலை என்ன என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கும். சரியாக சொன்னாய் மருமகனே. வீரர்களே, அதிரதிகளே, சமரதிகளே, மகாரதிகளே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று போல் என்றுமே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அரசே, அரசே, யுத்தம் மூண்டது முதல் ஒருவேளை ஆகாரம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த பாலையாவது அருந்துங்கள் அரசே. அரசனா? யார்? நானா அரசன்? சத்திரிய குலமே குருட்சேத்திரத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்க, பெண்டிரை போலே இங்கே அரண்மனைக்குள்ளே பதுங்கி கிடக்கும் நானா அரசன்? இனி அப்படி அழைக்காதே, கேட்கவே எனது காதுகள் கூசுகின்றன. அரசே, அப்படி கூறாதீர்கள். மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வைரம் ஒளிராமல் இருக்கலாம், ஆனால் அது வைரம் என்பது இல்லை என்று ஆகுமா? அது மண்ணை விட்டு வெளிவரும்போது மிளிரத்தான் செய்யும். தந்தையே, ஏன் இந்த கவலை? நீர் யுத்த களத்திற்கு செல்லவில்லை என்றால் உங்கள் வீரம் பொய்யாகி விடுமா? அரசருக்கு வணக்கம். யுத்த களத்திலிருந்து செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? சீக்கிரம் சொல். என் நண்பன் துரியோதனனுக்கு வெற்றிதானே? அபாரமான வெற்றி. முதல் நாள் யுத்த களத்தில் கௌரவ சேனைக்கே முழுமையான வெற்றி. பாண்டவர்களுக்கு படுதோல்வி. அப்படியா? யார் யாரை வீழ்த்தியது? மாமன்னர் சல்லியன் விராட இளவரசர் உத்தரனையும் பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் ஸ்வேதனையும் கொன்றார்கள். பிதாமகரின் தாக்குதலை தாங்க முடியாமல் பாண்டவ சேனை 4 திசையிலும் சிதறி ஓடியது. நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறாய். இதோ உனக்கு என் பரிசு. நன்றி அரசே. செல்லலாம். என் நண்பன் துரியோதனனுக்கே வெற்றி. ஆனால் இந்த வெற்றியை நான் அவன் அருகில் இருந்து கொண்டாட முடியவில்லையே. இந்த வெற்றிக்கு நான் காரணமாக இருக்க முடியவில்லையே. அரசே, சுபாங்கி, என் நண்பனின் வெற்றியை நினைத்து மகிழவா அல்லது என் கையெறு நிலையை நினைத்து அழவா? தந்தையே, பீஷ்மர் ஒரு நாள் யுத்த களத்தில் மடிவார். அன்று நீங்கள் தளபதியாக பொறுப்பேற்று யுத்த களத்தில் புகுவீர்கள். இது உறுதி. அப்படி சொல்லாதே.
இனியொரு முறை அப்படி சொல்லாதே. பீஷ்மாச்சாரியார் என்னை வெறுக்கலாம், நான் அவரை வெறுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் மாவீரன். அவரை போன்ற ஒரு மாவீரரை இனி இந்த பாரத வருஷம் காணப்போவதில்லை. அவர் இருப்பது என் நண்பன் துரியோதனனுக்கு 1000 அக்ரோணிகளுக்கு ஒப்பாகும். எனில் தாங்கள் எப்படி யுத்தக்களம் செல்வது? அரசே, உங்கள் கவலை விரைவில் தீரும். இது வெற்று ஆறுதல் சுபாங்கி. ஒருவேளை குருக்ஷேத்திர யுத்தத்தில் நான் அடியெடுத்து வைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காமலே போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அஞ்சாதீர்கள் தந்தையே, நீங்கள் வீர திலகம். உங்கள் பங்களிப்பில்லாமல் இந்த குருச்சேத்திர யுத்தம் நிறைவேறாது. இது என் உறுதியான எண்ணம். விருசசேனா, நன்றி. கிருஷ்ணா, முதல் நாளே இத்தனை பெரும் சேதமா? நீ என்ன நினைத்தாய் திரௌபதி? முதல் நாளே உன் கணவன் பீமன் துச்சாதனனின் நெஞ்சை பிளப்பான். அந்த குருதியை அள்ளி உன் கூந்தலில் பூசி இன்றே உன் சபதத்தை நிறைவேற்றி விடலாம் என்று கனவு கொண்டிருந்தாயா? கிருஷ்ணா, யுத்தம் என்றால் என்ன நினைத்தாய்? இன்னும் என்னென்ன நடக்குமோ யார் கண்டார்? என்ன கூறுகிறாய் கிருஷ்ணா? நம்மால் வெற்றி பெற முடியாதா? அப்படி யார் சொன்னது? யுத்தம் உருளும் பகடைக்காய்களைப் போன்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் நிலை மாறலாம். யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். ஆனாலும் முதல் நாளே 2 மாவீரர்களை பறிகொடுத்தது நமக்கு பேரிழப்பு தானே. விவசாயி விதையை இழந்தால்தான் விளைச்சலை பெற முடியும். சத்திரியன் உயிரிழப்பை தாங்கினால்தான் வெற்றியை பெற முடியும். கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். உன் சந்தேகம் என்ன? கேள் தர்மா. இந்த யுத்தத்தை தொடங்கியதே தவறோ? இது காலம் கடந்த காலாவதியான சந்தேகம். இதை இப்போது கேட்கலாமா? எனக்கு பெரும் குழப்பமாக இருக்கிறது. என்ன குழப்பம் உனக்கு? நம்மிடம் கௌரவ சேனைக்கு இணையான பலம் இல்லையோ என்ற குழப்பம். இதில் குழப்பமே தேவையில்லை. நம் பலத்தையும் கௌரவ சேனையின் பலத்தையும் சீர்தூக்கி பார்த்தால் நாம் அவர்களை விட பலம் குறைந்தவர்கள் என்பதில் ஐயமில்லை. கௌரவரிடத்தில் 11 அக்ரோணி சேனை, நம்மிடத்தில் 7. கிருஷ்ணா, ஆனால் கௌரவ சேனையிடம் இல்லாத பலம் ஒன்று உன் பக்கம் இருக்கிறது. என்ன அது? தர்மம். யுத்தம் செய்வதற்கான தர்மம். அறச்சீற்றம் என்றுமே வெல்லும். ஆகவே உன் குழப்பத்தை தவிர்த்து விடு தர்மா. விராட ராஜகுமாரர்களின் மரணத்தால் விராட மன்னரின் குடும்பம் கதறி அழுத போது என் மனம் கலங்கிவிட்டது. விராட மன்னர் எனக்கு உதவினார். அதைத் தவிர அவர் வேறு என்ன பாவம் செய்தார்? எனக்கு உதவிய பாவத்திற்குத்தான் இன்று அவர் தன் 2 மகன்களையும் இழந்து நிற்கிறாரா? நான் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக இத்தனை அழிவா? இத்தனை உயிர் பலியா? இன்னும் யுத்தம் தொடங்கவே இல்லை. அதற்குள் நீ இப்படி கலங்கினால் எப்படி தர்மா? தர்மா, உன்னை மையப்படுத்தி நீ சிந்திப்பதாலேயே உனக்கு இத்தனை கலக்கம்.
இந்த யுத்தம் நீ அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த மண்ணில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. இன்று இந்த யுத்தம் நிகழவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா தர்மா? என்ன நடக்கும்? இந்த பாரத வருஷத்தில் பெண்ணின் துயிலை அவையில் உரிப்பது தர்மமாகிவிடும். அப்படியொரு தர்மம் இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா தர்மா? நான் தர்மத்தை வாழ்வாக கொண்டவன். நான் எப்படி அப்படி நினைப்பேன்? எனில் சோர்வினை தவிர்த்து யுத்தத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகு. இன்று நடந்தது சிறு துளி. பெரும் கடலே பொங்கும் அளவிற்கு யுத்த பிரளயம் வெடிக்கலாம். அப்போது நீ நிச்சலமான மனதோடு நிலை பெற்றிருக்க வேண்டும். தர்மம் உன்னால் இந்த மண்ணில் நிலை பெறப் போகிறது தர்மா. புரிகிறது கிருஷ்ணா, இப்போது நன்றாக புரிகிறது. உன் சொற்களை மனதில் நிறுத்துகிறேன். நாளைய யுத்தத்திற்கு ஆயத்தமாகுங்கள். திருஷ்டத்யுமனா, நாளைய வெற்றி நமக்கே உரித்தாக வேண்டும். அதற்கேற்ற வகையில் வியூகத்தை வடிவமை. உத்தரவரசே. இரண்டாம் நாள் யுத்தம் தொடங்கியது. பீஷ்மர் சங்கெடுத்து முழங்க குருஷேத்திர யுத்த களமே அதிர்ந்தது. முதல் நாள் படுதோல்வியை கண்டதால் பாண்டவ படையின் சேனாதிபதி திருஷ்டத்யுமன் கிரஞ்ச வியூகம் அமைத்திருக்கிறார். எனில் கௌரவசேனை என்ன வியூகம் வகுத்துள்ளது? பீஷ்மாச்சாரியார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. கௌரவ சேனைக்கு எந்த வியூகமும் அமைக்கவில்லை. ஆனால் பீஷ்மாச்சாரியார் மிக எளிதாக கிரஞ்ச வியூகத்தை உடைத்து அதனுள் நுழைந்து விட்டார். இதோ பாண்டவ சேனைகள் சிதறி ஓட கொத்து கொத்தாக வீரர்களை கொன்று குவிக்கின்றார் நம் பிதாமகர். அதே நேரம் புயலின் வேகத்தில் உள்ளே நுழைகின்றார் இளவரசர் அர்ஜுனன்.
அர்ஜுனனுக்கும் பீஷ்மாச்சாரியாருக்கும் யுத்தம் கடுமையாக நடக்கின்றது. ஆனால் அந்த யுத்தம் முடிவடையாமல் தொடர்கிறது. அதே நேரம் வேறொரு பகுதியில் திருஷ்டத்யுமனுக்கும் துரோணருக்கும் பயங்கரமாக யுத்தம் நடக்கிறது. துரோணாச்சாரியாரை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறான் பாண்டவ சேனையின் சேனாதிபதி திருஷ்டத்யுமனன். இதை அறிந்த பீமனும் அங்கே வருகிறான். துரோணாச்சாரியாரோடு கடுமையாக யுத்தம் செய்கிறான். இதை கவனித்துவிட்ட துரியோதனன் பீமனோடு வந்து மோதுகிறான். மேலும் கலிங்க படைகளை பீமனோடு மோத உத்தரவிடுகிறான். ஆனால் சற்றும் சளைக்காமல் கலிங்க படைகளோடு யுத்தம் செய்து அப்படைகளை தெரித்தோட வைக்கிறான் பீமன். எனவே கலிங்கப்படையை காக்க நினைத்தார் பீஷ்மாச்சாரியார். ஆனால் அபிமன்யுவும் சாத்தியாகியும் அவரை எதிர்கொண்டு தாக்கத் துவங்கினர். பீஷ்மரின் தேர் சாரதியை சாய்த்து விட்டான் சாத்தியாகி. பீஷ்மாச்சாரியாரின் தேர் தறிகட்டு ஓடுகிறது. தன்னை எதிர்த்து போரிட்ட பீஷ்மாச்சாரியார் வேறு பக்கம் சென்று விட்டதால் அர்ஜுனன் கௌரவ சேனைக்குள் புகுந்து பேரழிவை உண்டு செய்கிறான். வன்புயல் தாக்கிய வாழைமர தோப்பை போல நிலை குலைந்து சீரடைந்தது கௌரவ சேனை. ஆனாலும் கௌரவ சேனை மனம் தளராமல் போரிட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பூரி சிரவாசுக்கும் சாத்தியாகிக்கும் இடையே கடும் யுத்தம் நடக்கிறது. இளவரசர் துச்சாதனன் சத்யஜித்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கிருபாச்சாரியாரே, என்னை இடைமறிக்க வேண்டாம். என் புத்திரன் உயிரெடுத்த அந்த சல்லியனை நான் பழிவாங்கிய தீர வேண்டும். யுத்தத்தில் உயிரிழப்பென்பது சர்வ சாதாரணம். யுத்த நீதிப்படி
நான் உன்னுடன் போர் புரியும் போது போரிடுவதே மன்னனான உனக்கு அழகு. என் பானத்திற்கு பதில் சொல்லிவிட்டு உன் பழியை தீர்த்துக்கொள். இன்னொரு திசையில் இளவரசர் விகர்ணன் துருபதனோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார். இளவரசர் துரியோதனனின் மகன் லக்குமணன் உபபாண்டவர்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார். யுத்தம் கடுமையாக நடந்தாலும் நம் சேனைக்கு பாதிப்பில்லையே. அப்படி சொல்ல முடியாது அரசே. பீமன் கலிங்கப்படையை நாசம் செய்து விட்டான். முக்கியமாக சக்கரதேவனை கதையால் அடித்தே கொன்றுவிட்டான். ஐயோ கடவுளே, அர்ஜுனனின் உக்கிரத்தையும் பீமனின் பராக்கிரமத்தையும் கேள்விப்படும் போது என் உள்ளம் நடுங்குகிறதே. அரசே, இதை நாம் அறிந்ததுதானே. பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அவர்களை மிஞ்சியவர்கள் என்பதை நினைத்து சாந்தம் கொள்ளுங்கள். தர்மா, கிருஷ்ணா, இத்தனை அழிவுகளும் என்னால் தானே. இந்த மரண ஓலத்திற்கு காரணம் நான் தானே. ஐயோ, மகனை இழந்த தாய் கதறுவதை காண சகிக்கவில்லையே. நாதா நாதா என்று துடித்து அழும் காதல் மனைவியின் கண்ணீருக்கு நான் அன்றோ காரணம். தர்மா, என்று அனைத்திற்கும் நானே காரணம் என்று எண்ணுவதை நிறுத்துகிறாயோ அன்றுதான் நீ தெளிவடைவாய். ஏனெனில் நான் என்பது அகந்தை. அகந்தை உள்ள மனது குழப்பங்களும் சஞ்சலங்களும் குடிகொள்ளும் கூடாரம். அனைத்திற்கும் அவனே காரணம் என்ற தெளிவு பிறக்கும் வரை உன் வேதனை உன்னை விட்டு அகலப்போவதில்லை. என்னை என்ன செய்ய சொல்கிறாய் கிருஷ்ணா? இத்தனை துயர் கண்டும் உன்னை போல் புன்னகைத்து இருக்க சொல்கிறாயே. என் போல் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் என்னைப் போல் புன்னகைக்க முடிந்தால் நீயும் நானும் வேறல்ல. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருதுபவனே கர்மயோகி. ஆற்றும் காரியத்திற்கான பலனை அவன் எதிர்பாராது எட்ட நிற்கும் போது அவன் செயல் பரத்தின் செயலாகிறது.
தன்மேல் சுமத்திக் கொள்பவனுக்கு சுமையாகிறது. தர்மா, இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த சுமையை நீ சுமக்கப் போகிறாய்? நடப்பதற்கு நீயே காரணம் என்பதை எண்ணுவதை நிறுத்து. நீ சத்திரியனாக பிறந்தவன். தர்மத்தை நிலைநாட்ட உனக்கொரு வாய்ப்பு கிட்டியுள்ளது. அதை கைவிட்டு விடாதே. புரிகிறது. ஆனாலும் எனக்குள் உழலும் மனித மனம் என்னை ஆட்டிப் படைக்கிறது. அந்த மனதை அழித்து விடு. தெளிவு தானே பிறக்கும். நச்சுப் பொய்கையில் உன் தந்தை காலதேவனோடு என்ன நிலையில் பதில் கொடுத்தாயோ அதே நிதானம் இப்போதும் உனக்கு தேவை. கிருஷ்ணா, யுத்தம் தொடங்கி 2 நாள் முடிவடைந்து விட்டது. ஆனால் நம்மால் இதுவரை கௌரவ சேனையில் ஒரு அதிரதியையோ மகாரதியையோ, அவ்வளவு ஏன் சமரதியை கூட கொல்ல முடியவில்லையே. பொறுமைக்கு பெயர் பெற்றவன் நீ. நீயே இப்படி பொறுமையற்று தவிக்கலாமா? உன் மனநிலை எனக்கு புரிகிறது. எப்போது இந்த யுத்தம் முடியும், அதிலிருந்து விடுபடுவோம் என்பதே உன் மனநிலை. சரியா? ஒரு வகையில் சரியே. நடப்பது 2 நாடுகளுக்கான யுத்தம் என்றால் நீ நினைப்பது போல் எளிமையாக ஒரு தீர்வு கிடைத்துவிடும். இது தர்ம யுத்தம். முடிவை அறிய நீ பொறுமையோடு காத்திருக்கத்தான் வேண்டும். ஐயோ, அரசே, பாருங்கள் அரசே. அரசே, என் கணவரின் நிலையை பாருங்கள். பாருங்கள் அரசே, உயிர் பேப்பரா என்றே தெரியவில்லை. நான் இனி என்ன செய்வது அரசே? குருஷேத்திர யுத்தத்தில் வீர மரணமடைந்த அனைவரும் வீர சொர்க்கத்தை அடைந்தவர்கள். யாரும் வருந்த வேண்டாம். உயிரிழந்த குடும்பங்கள் அனைத்தையும் அத்தினாபுர அரசு பொறுப்பேற்று அவர்களுக்கு தகுந்த உதவியை செய்யும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பதவியையும் வழங்கப்படும். மேலும் காயமடைந்த அனைவருக்கும் அத்தினாபுர அரசு தகுந்த உதவியை செய்யும்.